இந்த மிஷினோட விலை 1 லட்சம் ரூபா. நான் சம்பாரிச்சதுனால தான் இந்த மிஷின் வாங்க முடிஞ்சிச்சு. ஆனா இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு இப்படி ஒரு மிஷின் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இதை முன்னாடியே வாங்கிருக்கலாம். ஏன்னா இந்த வேலையை நான் செய்யணும்னா ஒரு நாள் ஆகும். அதோட இல்லாம இந்த கை இப்பயுமே இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் அப்படியே இப்படி தொட முடியாது. அவ்வளோ வின்னு தெரிக்கும் எந்த நேரமும் படுத்தாலும் சரி. காரணம் என்னன்னா அது நம்ம கிண்டிகிட்டே இருக்கோம்ல இவ்வளோ காலமும். அதை பண்ணாம நம்ம இந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னா அப்பவே கையை காப்பாத்திருக்கலாம். எவ்வளவு கிலோ வரைக்கும் போட முடியும்? இதுல 20 கிலோ போடலாம். 20 கிலோ போடலாம். ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு ஊறுகாய் செய்வீங்களா? எப்படி செய்வீங்க? ஒரு நாளைக்கு ஒரு ஊறுகாய் தான். ஒரு ஊறுகாய் தான் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஊறுகாய். இப்ப நாங்க இது போடும்போதே நாங்க ஒரு வீடியோ போட்டுருவோம், என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி. அதை பார்த்தோன்னே ஆர்டர் வந்துடும். இப்ப ஒரு 5 கிலோ போடுறது ஒரு வீடியோ போட்டோம்னா அதை விடவே 2 மடங்கு ஆர்டர் வந்துடும். ஓ சூப்பர். இது வந்து நல்லெண்ணெய். எனக்கு என்னன்னா பொதுவா நம்ம கையில பண்ணுவோம்ல, கையில பண்ணிட்டு ஒரு மிஷின் நம்பி நம்ம எப்போதுமே போவே மாட்டோம். அந்த ஸ்டெப் எப்படி எடுத்து வச்சீங்க? மிஷின்ல பண்ணலாம், சரி நல்லாதான் வரும் அப்படின்னு. இந்த வேலையை நான் செய்யணும்னா ஒரு நாள் ஆகும். அதோட இல்லாம இந்த கை இப்பயுமே இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் அப்படியே இப்படி தொட முடியாது. அவ்வளோ வின்னு தெரிக்கும் எந்த நேரமும் படுத்தாலும் சரி. காரணம் என்னன்னா அது நம்ம கிண்டிகிட்டே இருக்கோம்ல இவ்வளோ காலமும். அதை பண்ணாம நம்ம இந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னா அப்பவே கையை காப்பாத்திருக்கலாம். இப்ப தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க எல்லா ஊறுகாயும் இங்கதான். அதுக்கப்புறம் இங்க பேக் பண்ணி வந்து எவ்வளவு சின்ன டப்பா இருந்து பெரிய டப்பா வரைக்கும் ரெடி அங்க ரெடியாக இங்க வந்துட்டு இருக்கும். கொரியருக்கு அப்படியே கொஞ்சம் ஆர்டர் வர பில்லு வர அப்படியே எடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க இங்க இல்ல? நெல்லிக்காய் இது எல்லாமே உங்களோட ப்ரிப்பரேஷன் தானா? இங்க இருக்கிற எல்லாமே இது எல்லாமே நீங்க பண்றதுதான். இப்போ இங்க பாருங்க ஃபுல்லா ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் எல்லாம் அப்படியே மேல வந்து குளியல் பொடி எல்லாம் வச்சிருக்காங்க. சீயக்காய் பொடி, குளியல் பொடி, நலுங்கு மாவு, இதெல்லாம் வந்து என் பொண்ணு ரெடி பண்ணி கொடுத்துட்றா. அந்த குளியல் பொடி, நலுங்கு மாவு இதெல்லாம் வந்து பாப்பா ரெடி பண்ணி கொடுக்குறா. ஓகே ஓகே. அவதான் ஹெர்பல் ப்ராடக்ட் பண்றா. சூப்பர். அதனால அவ ஃபுல்லா அதை ரெடி பண்ணி கொடுத்துறா. மேல பாருங்க மாவத்தல், இது உருளைக்கிழங்கு வத்தல் ஃபேமஸ். ஆமா, கொத்தவரங்காய் வத்தல், கஞ்சி வத்தல் எல்லாமே, பக்கோடா வத்தல் இல்ல அது, பக்கோடா வத்தல் முதற்கொண்டு எல்லாமே வச்சிருக்காங்க. ஸ்நாக்ஸ் இருக்கு, அதிரசம் எல்லாமே வச்சிருக்காங்க. என்ன இல்லன்னு எனக்கு தெரியல, எல்லாமே வச்சிருக்கீங்க. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இது என்னது? புளியோதரை பொடி. தொக்கு தனியா இருக்கு, பொடி தனியா இருக்கு. உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட தான் நாங்க நிறைய பேசணும். சோ இவரோட ரோல் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இவரோட ரோல் என்னன்னா, நீங்க இவர் யாரு சொல்லுங்க, யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்க பையன் தான் நினைச்சிட்டு இருக்கேன். நிறைய எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன இந்த இடத்துல சொல்லி ஆகணும், இந்த பிசினஸ் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் இவனும் ஒரு பங்கு. தம்பி தான் வந்து இந்த அளவுக்கு நிறைய விஷயத்த வெளியில என்று வரும்போது என்ன பண்றீங்க அப்படின்ற ஒரு அந்த கேள்வி கேட்கும்போது தான் நான் என்ன பண்றேன்றத சொல்ல முடியுது. அதனால இவன் ஆனா என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி கடைக்கு கஸ்டமரா சாப்பிட வந்த தம்பி தான். ஆனா அன்னைக்கு நானா ஒத்தாளா வேலை செஞ்சுட்டு இருக்கேனா, அப்ப குடுமா நான் இது வாங்கி நான் இங்க வைக்கிறேங்கம்மா, நான் வாங்கி வைக்கிறேங்கம்மா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு. அப்படின்னோடனே சக்சஸ்டா ஜெயிச்சுட்டோம்டா. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்துச்சுன்னா இன்னும் மறுபடியும் இன்னும் நிறைய பண்ணலாமே அப்படின்ட்டு அந்த நேரத்துல அவனுக்கு வேலை இல்லாத கம்மியான வேலை இல்லை, அந்த அளவுக்கு இல்லை, மொபைல் கடையில வேலை செஞ்சுட்டு தான். அப்புறம் தம்பி வேலைக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு சரி நான் அப்போதைக்கு வேலைக்குன்னு தான் இருந்தான். ஆனா இன்னைக்கு பிள்ளையா இருக்கா.